ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணியிருந்த என்னுடைய eBay அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்ன, எதனால இந்த eBay அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆனிச்சு, நான் அப்ரைட்ல எடுத்த கைட்லைன்ஸ் வந்து உண்மைக்குமே ஃபெயிலியர் ஆகிடுச்சா, இந்த ஃபெயிலியர் காரணமாக நம்ம வந்து eBay வந்து கிவ் அப் பண்ணிட்டோமா, அது கூட 2023 நீங்க eBay நம்பி ஸ்டார்ட் பண்ணலாமா, eBayல நம்ம earn பண்ண காசுக்கு என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதிலான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொன்னா eBay அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் கூட இதுக்கு முன்னாடி 2 eBay வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸே அப்லோட் பண்ணல. இத்தனை நாளா நான் eBay பத்தி பேசாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். அது கூட நீங்க eBay வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் என்ன மாதிரி இருக்கு, இதுக்கான சரியான கைட்லைன்ஸ் இப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு சொன்னாலே eBay ட்ராப்ஷிப்பிங், டைரக்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீங்க eBayல டைரக்ட் ஷிப்பிங், ட்ராப்ஷிப்பிங் பண்ணாத யாராவது ஒருத்தர் பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த eBay ட்ராப்ஷிப்பிங், டைரக்ட் ஷிப்பிங்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ eBayல செல் பண்றதுக்கான 2 மெத்தட் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ராப்ஷிப்பிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஷிப்பிங். இதுகளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்க ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் eBay வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த eBay மூலமாக உங்கள்கிட்ட இருக்க பொருட்களை வெளிநாட்டில் இருக்க பல நாடுகளுக்கு உங்களுக்கு செல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை நம்மளுக்கு வந்து eBay மூலமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு டாலர்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து eBay வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இலங்கையில் ஒரு ரீசன்ட் பீரியடா பார்த்தீங்கன்னா eBay ட்ராப்ஷிப்பிங், டைரக்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய eBay ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் eBay ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்ரைட்ல தான் இதுக்கான கைட்லைன்ஸை வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த கைட்லைன்ஸோட தான் நம்ம வந்து நம்மளுடைய eBayல வந்து செல்லிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நான் eBayல ஸ்டார்ட் பண்ணி செல்லிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதனால நடந்துச்சு, ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போறோம். ஸோ eBay அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வாரீங்க அப்படின்னா இதுக்கான நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்து நம்மளால eBay வந்து பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்து eBay பண்ணும்போதும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே முக்கியமா தேவைப்படும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நானும் என்னுடைய eBay அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு கைட்லைன்ஸும் இல்லாததன் காரணமாக செல்லிங்ஸ் அப்படிங்கிறது பெருசா இருக்கல. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரைட்ல வந்து ஃபைவர் கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய விதமான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுது, உங்களுக்கு அதுவும் பார்க்குற மாதிரி இருக்கும். பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், ஐகார்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரைட்ல நம்ம ஃபைவரை பத்தி நம்ம கைட்லைன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து eBay கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த eBay கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் ஜூலைல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஜூலைல ஜாயின் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா eBay பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் வந்து இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், உண்மைக்கு இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் ஏன் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால நான் பண்ண ஒரு பிழை காரணமாக என்னுடைய அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக பேன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு $400 நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து eBayல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து தனியாக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கணும். பட் இந்த டைம்ல தான் நம்மளுக்கு இந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவு தூரம் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ரைட்ல தான் நான் என்னுடைய கைட்லைன்ஸை வந்து எடுத்து
எடுத்து அந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பண்ணி கூட என்னுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆனதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அப்ரைட்டில் எனக்கு இந்த விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தாலும் ஒரு 2 வேர்ட் மூலமாக என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஈபேல செல் பண்ணும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காஸ்மெட்டிக் வந்து நம்மளுக்கு செல் பண்ணலாம், பட் அதுலேயும் நம்ம வந்து ஸ்பெசிஃபையாக ஜென்ரிக் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் லிஸ்ட் பண்ண ஒரு ஐட்டம் காரணமாக தான் என்னுடைய அக்கௌண்ட் வந்து பேன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருந்தாலுமே அதில் ஒரு ஜென்ரிக் நேம் இருந்ததன் காரணமாக என்னுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா $400 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுறது, ஸோ டோட்டலாக ஆப்பு தான் அப்படின்னு நினைக்கிற நிலைமையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம் தான் நான் அப்ரைட்டை வந்து கண்டெக்ட் பண்ணேன். ஸோ கண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து நடந்த விஷயத்தை வந்து சொன்னேன். நடந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் பேன் ஆனதை பற்றி நான் அப்ரைட்டை பேசும்போது அவங்களுக்கு இது ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. $400 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் அமௌண்ட்டோட நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இது எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஒரு பதட்டமான விஷயமா தான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் கூலாக வந்து அப்ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காசை வந்து நம்ம திருப்பி எடுத்துடலாம் ப்ரோ, எந்த ஒரு விஷயம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈபே அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைன்னா பயஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்துடல அப்படின்னா நம்மளுடைய காசை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 50 இல்லைனா 90 நாட்களில் உங்களுடைய காசு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு அப்ரைட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு தூரம் இருக்கலை. ஸோ காசு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டில் சொன்ன மாதிரியே 50 நாட்களுக்குள்ளேயே எனக்கு வந்து என்னுடைய காசை வந்து பேனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் வந்து என்னுடைய விட்ரோவில் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈபே அப்படிங்கிறத வந்து டோட்டலாக அதுக்கு பிறகு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேனியர் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து நான் அதை வந்து பேங்க் வந்து விட்ரோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஈபே அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடந்துச்சு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. யூடியூப்ல வீடியோஸ் போடணும், ஃபைவரில் வந்து வேலை செய்யணும். அது கூட நான் வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து ஈபே கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அக்கௌண்ட் பேன் ஆகிருச்சு அப்படின்ட்டு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தனால நான் அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அடுத்து இப்போ சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் அப்ரைட்டில் வந்து எனக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ப்ரோ உங்களுக்கான நாலேஜ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி செப்டம்பரில் பேன் ஆனதுக்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படியே விடுபட்டுக்கிட்டே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரைட்டில் ஒரு விஷயம் முக்கியமாக நோட்டீஸ் பண்ணேன். நிறைய பேர் ஈபே மூலமாக செல் பண்ணி அவங்களுடைய ஏர்னிங் ப்ரூஃப்ஸை பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒரு குறிப்பிட்ட சில ஏர்னிங்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த ஒரு உத்வேகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ரைட்டில் சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சத்துக்கு வந்து செல்லிங்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த செல்லிங்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 லட்சம் செல்லிங் பண்ணிட்டு ஒரு பெரிய விஷயமா யோசிச்சுட்டு அது பேன் ஆனதுக்கு பிறகு அதை விட்டுட்டோம். பட் இங்கே பார்த்தா நிறைய பேர் டெய்லி வந்து ஒவ்வொரு ஏர்னிங்ஸை போடும்போதும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ரைட்டை டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர்றதுக்காக அவங்களுடைய ஏர்னிங் ப்ரூஃபை பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஏர்னிங் ப்ரூஃபை போடும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு, நம்ம ஏன் மறுபடியும் ஈபே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு இன்கம் சோர்ஸை வந்து நம்ம விட்டுட்டு ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்னுடைய இன்கம் சோர்ஸை வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் வந்து வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த ஈபே அக்கௌண்ட் பேன் ஆனதோடய நான் வந்து ஃபுல்லாகவே ஃபெடப் ஆகியிருக்கணும். பட் என்னுடைய ஏர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபுல் டைம் ஜாப்லேயும் இருக்குது, அதுக்கு பிறகு யூடியூப் இருக்குது, ஃபைவர் இருக்குது. இந்த மாதிரி ஏர்னிங்ஸுக்கான பல மெத்தடை வந்து நீங்களும் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நாங்களும் சொல்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான் யூடியூப்லையும் ஃபைவர்லையும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்த்தில் எனக்கு வந்து போதுமானதாக இருந்தனால இந்த ஈபே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விடுபட்டுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஈபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து டிசம்பரில் நான் அதுக்கு பிறகு டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அடுத்த வருஷம் 2023 நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம்,
இயருக்கான ஒரு புது விஷயமா நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்றோம். ஸோ நியூ இயர்ல நம்ம அடுத்த eBay அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து செல்லிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வந்து என்னுடைய 2வது eBay அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான உத்வேகத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து UPBRIGHTல இருந்தா கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்னிங்ஸை வந்து போடும்போது எனக்கும் தோணுச்சு. பல பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங்கே ஒரு 40,000க்கு ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஆர்டர் மூலமாக 40,000 ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைச்சிருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அவங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய eBay பழைய அக்கௌண்ட்ல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு புது அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல 2023 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நம்மளுடைய புது அக்கௌண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்ல நான் அந்த அக்கௌண்ட்ல விட்ட பிழைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி eBayல என்னுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு ஜனவரி மாதத்தில் 25ஆம் தேதி தான் நான் வந்து லிஸ்டிங் வந்து பண்ணேன். 8ஆம் தேதி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ல 25 வரையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்டிங் வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் கட்டாயம் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கு சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஸோ இது எல்லாமே UPBRIGHTல வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ஸோ நான் வந்து என்னுடைய லிஸ்டிங்கை வந்து 25ஆம் தேதி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ 25ஆம் தேதி லிஸ்ட் பண்ணி 26ஆம் தேதி மார்னிங் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது எப்படி 25 லிஸ்டிங் பண்ணி 26 வந்து நம்மளுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சி அப்படின்னு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்ல நான் யூஸ் பண்ண ஐட்டம்ஸே தான் இந்த அக்கௌண்ட்லையும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐட்டம்ஸே தான் நான் இந்த அக்கௌண்ட்லையும் மறுபடியும் லிஸ்டிங் பண்ணேன். ஸோ லிஸ்டிங் பண்ணதன் மூலமாக எனக்கு வந்து அடுத்த நாளே ஆர்டர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரிஞ்சு நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தடவை கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ UPBRIGHT மூலமாக எனக்கு eBay அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸோ என்னுடைய பர்சனல் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு இன்கம் பேஸை eBay மூலமாக உருவாக்கி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து இதில் பார்ட் 2 வீடியோ கட்டாயம் அப்லோட் ஆகும். அந்த வீடியோவில் இந்த நம்மளுடைய 2வது அக்கௌண்ட்ல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வித்ட்ரா பண்ண போகிறோம், எப்படி இந்த அக்கௌண்ட் வந்து இந்த அளவு தூரம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் யாராச்சும் eBay ட்ராப்ஷிப்பிங் பண்ணுறீங்க இல்லைன்னா டைரக்ட் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே நம்மளுடைய பார்ட் 2 வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரையும் நம்ம வந்து இந்த eBay மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்போம். 4 மாதத்துக்குள்ள பெற்றுக்கொண்ட இந்த 4 லட்சமும் முழுக்க ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா யூடியூப் வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருப்போம் eBayல இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஷோ பண்ணுவாங்க. பட் அந்த ஷோ பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே அவங்களுடைய ப்ராஃபிட்டாக வந்து இருக்காது. அதை நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். அது UPBRIGHTல ஃபைவராக இருந்தாலும் சரி, UPBRIGHTல இருக்க eBayஆ இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே ஏர்னிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஏர்னிங் ப்ரூஃப் கிட்டத்தட்ட கோர்ஸுக்கு செலவழிச்சதை விட பல மடங்கு அதிகமாக தான் நம்மளுடைய இது ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 1 lakh தேவைப்படுது அப்படின்னாலும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய லைவ் வித்ட்ரோவல் அண்ட் eBay அக்கௌண்ட்ல நம்ம என்ன லிஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம்.